இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிபி 1877ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் நாள் போலந்து நாட்டில் கீட்ஸ்வால்ட் என்னும் ஊரில் 13 வயதான ஜஸ்டினா சாஃப்ரின்ஸ்கா மற்றும் 12 வயதான பார்பரா சாம்லோவ்ஸ்கா என்னும் சிறுமிகளுக்கு அன்னை காட்சி கொடுத்தார். 1877ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி ஜஸ்டினா முதல் நற்கருணையை பெறுவதற்கு முன்பு ஒரு தேர்வு எழுதிவிட்டு தன் தாயுடன் வீடு திரும்பும்போது அன்னை அவளுக்கு காட்சி கொடுத்தார். மறுநாள் ஜூன் 28ஆம் தேதி பார்பரா சாம்லோவ்ஸ்கா ஜெபமாலை செய்து கொண்டிருந்த போது தேவாலயத்தின் முன் உள்ள மேப்பிள் மரத்தின் மீது தேவதூதர்களிடையே இயேசு கிறிஸ்துவுடன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பிரகாசமான ஒளியுடன் அன்னையை கண்டார். நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அன்னை, நான் மாசற்ற கருத்தரிப்பின் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாள் என்றார். கடவுளின் தாயே, உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டார். அன்னை பதிலாக, நீங்கள் தினமும் ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். ஜூன் 30ஆம் தேதி ஜஸ்டினா அன்னையை கண்டார். பரிசுத்த அன்னையே, என்ன வேண்டும் என கேட்டார். நான் கேட்கிறேன், நீ தினமும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டுமென பதில் உரைத்தார் அன்னை மரியாள். ஜூலை 1ஆம் தேதி கீட்ஸ்வால்ட்டில் உள்ள திருச்சபையின் குழந்தைகள் மேப்பிள் மரத்தடியில் வந்து ஜெபம் செய்தனர். ஜெபமாலை ஜெபித்தபோது ஜஸ்டினா கேட்டார். பரிசுத்த தாய் அதற்கு, நான் மிகவும் பரிசுத்த கன்னிமரியாளே என்றார். ஜூலை 3ஆம் தேதி இங்கு வரும் நோயாளிகள் குணமடைவார்களா என்று கேட்டனர். அன்னை மறுமொழியாக, அற்புதம் நடக்கும், அதன் பின் நோயாளிகள் குணமடைவர் என்றார். நோயாளிகள் ஜெபமாலை ஜெபிக்கட்டும் என்றார். ஜூலை 28ஆம் தேதி யாராவது பொய் சத்தியம் செய்தால் என்னமாகும் என்ற கேள்விக்கு, அத்தகைய நபர் விண்ணகம் செல்ல தகுதியற்றவர், அவர் அதை செய்ய சாத்தானால் தூண்டப்படுகிறார் என்றார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அனாதை திருச்சபைகள் அருட்தந்தையர்களை பெறுவார்களா என பார்பரா கேட்டார். அதற்கு அன்னை, மக்கள் வைராக்கியமாக ஜெபித்தால் திருச்சபை துன்புறுத்தப்படாது, மேலும் அருட்தந்தையர்களை பெறும் என்றார். செப்டம்பர் 8ஆம் தேதி மாலை சுமார் 7 மணி அளவில் பரிசுத்த தாய் நீரூற்றை ஆசிர்வதித்தார். இப்போது நோயாளிகள் குணமடைய இந்த தண்ணீரை எடுக்கலாம் என்றார். செப்டம்பர் 16ஆம் தேதி மாலை சுமார் 5 மணி அளவில் அன்னை தனது உருவத்தை ஆசிர்வதித்தார். ஆர்வத்துடன் ஜெபமாலை செய்யுங்கள் என்றார். நாமும் ஆர்வத்துடன் ஜெபமாலை செய்வோம். மரியே வாழ்க.